இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சிவசங்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கிட்னி திருட்டு திமுகவோட மிகப்பெரிய நிகழ்வாக பார்க்கக்கூடிய கிட்னி திருட்டில் இன்னுமே அவங்க கோர்ட்டுக்கு சரியான பதில் தராமல் மழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். நீதிமன்றமே அவர்களுக்கு கேட்க தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படி வினாவை எழுப்புகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. எலெக்டட் கவர்மெண்ட் ஒன்று இருக்குதா இல்லையாங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் சின்ன சின்ன எல்லா விஷயத்துக்குமே ஒவ்வொரு விஷயமே நீங்கள் கோர்ட்டில் போய் தான் நீதி கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எலெக்டட் கவர்மெண்ட் எதுக்கு வச்சிருக்கீங்க? நீங்கள் வார்த்தைக்கு வார்த்தை உள்துறை என் கையில் தான் இருக்குது, போலீஸ் என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க, நாங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம். நீங்கள் அதாவது ஏதோ ஒரு இன்சிடென்ட்டில் கோர்ட் உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தா ஓகே. எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் கோர்ட் தான் டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அண்ணா நகர் கேஸாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸாக இருக்கட்டும், நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா எதுவுமே இவங்க ஆக்ஷன் எடுக்கலை. கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு யாரோ ஒருத்தர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லெஜிஸ்லேஷன் ஃபைல் பண்ணி அந்த பிஐஎலுக்கு அவங்க கோர்ட் ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாரு. இப்போ சதீஸ்வரன் ஒருத்தர் தான் ஃபைல் பண்ணுறாரு. அது சம்மந்தமாக தான் இந்த ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, அதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எதுக்கு நீங்கள் இது வரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? பதில் இல்லை. இதுக்கு நீங்கள் இவ்வளோ தயக்கப்படுறீங்க, அதுக்கும் பதில் இல்லை. இந்த சீரியஸ் மேட்டரே நீங்கள் ஒரு என்ன சொல்கிற ஒரு சிரத்தையுமே எடுக்காமல் நீங்கள் ஒரு மைண்ட் பண்ணவே இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி கோர்ட் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த அமர்வு லிஸ்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க. அந்த ஜின்னா நினைக்கிற அந்த அட்வொகேட் ஜெனரல் அவர்கிட்ட கேட்குறாங்க, அவரும் கொடுக்கல. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கோர்ட் தானாக இவங்களாகவே அட்வொகேட் அசிஸ்டன்ட் அட்வொகேட் ஜெனரல் ரிஜிஸ்டர் ஜெனரல் கோர்ட் அவங்க சைடில் அவங்க ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு. ஸோ தென்மண்டல ஐஜி ஆனந்த் சின்ஹா அவரோட தலைமையில் நாலு எஸ்பி அதில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. திருநெல்வேலி, மதுரை அண்ட் கோயம்புத்தூர், நீலகிரி 4 எஸ்பி ஃபார்ம் பண்ணி இவங்க ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதாவது இதில் என்னென்னா, நீங்கள் எல்லாமே கோர்ட்டுக்கே நம்ம போக வேண்டியிருக்குது. அப்படி இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுங்கிற இருக்குதானே தெரியல.